Welcome to NMAX Civil Muthukani. In the video, we will talk about just like example 2. In a test, plus 5 marks are given for every correct answer and minus 2 marks are given for every incorrect answer. Radhika answered all the questions and scored 30 marks, though she got 10 correct answers. Jay also answered all the questions and scored minus 12 marks, though he got 4 correct answers. How many incorrect answers had they attempted? So first நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சருக்கு அவங்க அலாட் பண்ணியிருக்கிற மார்க் வந்து +5, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்கரெக்ட் ஆன்சருக்கு அவங்க அலாட் பண்ணுற மார்க் வந்து -2 marks. ஓகேவா? ஸோ லெட் த கரெக்ட் ஆன்சர்னா அது எக்ஸ்ன்னு, இன்கரெக்ட் ஆன்சர்னா ஒய்ஏ. ஸோ ஃபர்ஸ்ட்டு ராதிகாவோட மார்க்ஸ் பார்த்துடலாம். ராதிகா எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சருக்கு 5 × x, ராங் ஆன்சருக்கு -2 × y. அவங்க எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க? 30. ஸோ 5 × டோட்டலாக அவங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு? 10 கரெக்ட் ஆன்சர்ஸ் அவங்க போட்டிருக்காங்க அவங்களோட கேஸில். ஸோ -2y = 30. 2y இந்த பக்கம் கொண்டு போகிறேன், அதனால் -30 இங்கே வந்துடும். இது 2y இருக்கும். ஸோ 20 = 2y. 20 / 2 = y. y = 10. அப்போ ராதிகாவோட இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் எவ்வளோ? 10. ஸோ இப்போ ஜெய்க்கு வந்துடலாம். ஜெய் என்ன பண்ணியிருக்காங்க? அதே மாதிரி கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு 5 மார்க்கு, இன்கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு -2. அவங்க டோட்டலாக -12 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ கரெக்ட் ஆன்சர்ஸ் போட்டிருந்தாங்க? தோ he got 4 கரெக்ட் ஆன்சர்ஸ். 4 கரெக்ட் ஆன்சர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ 5 × 4 -2 × y = -12. இந்த சைடு இதுதான் -2yல இருக்கப்போ அதான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ 20 மைனஸ் இந்த சைட் கொண்டு வந்ததுனால +12 ஆகிடும், 2y ஆகிடும். ஸோ 32 = 2y. 32 / 2 = y. y = 16. அப்போ ஜெய்யோட இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் எவ்வளோ? 16 இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் அவங்க எழுதியிருந்தாங்க. அவ்வளோதான்.